அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தியே பங்காரு அடிகள் திருவடிகளே சரணம். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்கு புத்தகத்திலிருந்து காந்தமும் இரும்பும். மற்றோர் நாள் பிறிதோர் அன்பருக்கு அன்னை பின்வருமாறு உபதேசம் செய்தாள். மகனே, காந்தம் இருக்கிறதல்லவா, அது தன் எதிரே வரும் இரும்பு ஊசியை ஈர்த்து விடுகிறது. இனி அந்த ஊசியை தொட்டுக்கொண்டிருக்கும் மற்றோர் ஊசியும் இழுக்கப்படுகிறது. இப்படியே 4-5 ஊசிகளை கூட இழுக்க முடிகிறது. இப்பொழுது காந்தத்தை தூக்கி நிறுத்தினால் அதில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஊசிகளும் தொங்குகின்றன. இரும்பு ஊசியை தான் இழுக்கிறதே என்று கூறிக்கொண்டு அடுத்திருக்கும் ஊசியின் பக்கத்தில் இதனை கொண்டு போனால் அதை இழுக்கவில்லை. இரும்பை ஏன் காந்தம் இழுக்கவில்லை என்று அதிசயப்பட்டு பக்கத்தில் சென்று ஊசியை சோதனை செய்தால் உண்மை விளங்குகிறது. அது ஊசிதான், இரும்புதான், ஆனால் முற்றிலும் துருப்பிடித்து விட்டது. வடிவம்தான் இரும்பு ஊசியின் வடிவமே தவிர அதன் இரும்புத்தன்மை என்றோ அழிந்துவிட்டது. எனவேதான் காந்தம் அதனை இழுக்கவில்லை. இந்த தத்துவத்தை நன்கு புரிந்து கொள்க என்பது அவள் தத்துவ போதனை. விளக்கம். இந்த ஊசி காந்த பிரச்சனையை கொஞ்சம் அமைதியாக ஆராய்ந்தால் ஒழிய அன்னையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. இங்கு காந்தம் என்பது அன்னையின் அருட்சக்திதான். அதனால் இழுக்கப்படும் இரும்பு ஊசி ஆன்மாக்களாகிய மக்கள் கூட்டம். உண்மையை கூற வேண்டுமானால் காந்தம் இரும்பு ஊசியைத்தான் இழுக்குமே தவிர ஊசி வடிவத்துடன் உள்ள பிற உலோகங்களையோ மரத்தையோ இழுக்காது. அதேபோல மக்கள் வடிவில் உள்ள அனைவரையுமே அன்னை இழுப்பதில்லை. அவர்களை பொறுத்த மட்டில் மக்கள் வடிவுதான் உள்ளதே தவிர மக்கட்பண்பு இல்லை. எனவே அன்னையிடம் இழுக்கப்பட முடியாது. துருப்பிடித்த இரும்பையும் இழுக்க முடியாது. துருப்பிடித்த ஊசி ஒரு காலத்தில் இரும்பாக இருந்தது உண்மை. அப்பொழுது காந்தத்தால் ஈர்க்கப்படும் இயல்பு அதனிடம் இருந்தது. ஆனால் இடையில் ஏறிய துரு இரும்பின் தன்மையையே மாற்றிவிட்டது. ஆகவே வடிவத்தால் ஊசியை போல் இருப்பினும் இரும்பின் இயல்பை இழந்துவிட்டமையின் அதை காந்தம் இழுப்பதில்லை. மனிதர்களுள்ளும் சிலர் மனித இயல்பை இழந்த நிலையில் உள்ளனர். வடிவால் மனிதர்களாக இருப்பினும் இயல்பால் மனிதத்தன்மையை இழந்தவர்களாதலின் அன்னை அவர்களை தன்பால் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதே இதன் கருத்தாகும். முதல் ஊசி காந்தத்துடன் ஒட்டிய பிறகு மற்றொரு ஊசியை இழுக்கும் சக்தி முதல் ஊசிக்கு எவ்வாறு கிடைக்கிறது? காந்தம் தனது இழுக்கும் சக்தியில் ஒரு சிறு பகுதியை முதல் ஊசிக்கு தருகிறது. அந்த சக்தியை காந்தத்திடமிருந்து பெற்ற முதல் ஊசி தானும் காந்தத்தை போல ஆகி அடுத்த ஊசியை இழுக்கிறது. இதன் தத்துவம் அன்னையிடம் அடைக்கலமாக வந்து அவள் திருவடியில் நின்று பணிபுரிகிறக்கு அவள் ஆற்றலை தருகிறாள் என்பதாகும். அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு அவர்கள் கூட ஒரு சிலவற்றை செய்ய முடிகிறது. ஆனால் முதல் ஊசி எவ்வளவு நேரம் காந்த சக்தியை பெறுகிறது? காந்தத்துடன் ஒட்டிக்கொண்டு இருக்கிற வரையில்தான். அதேபோல் அன்னையின் திருவடியில் ஒட்டிக்கொண்டு இருக்கிற வரைதான் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. ஏதோ நமக்கும் அந்த ஆற்றல் வந்துவிட்டது என்று கர்வம் கொண்டு அன்னையின் திருவடிகளை மறந்தால் அந்த ஆற்றல் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அன்னை செய்யும் உபதேசங்களை ஓய்வாக இருந்து சிந்தித்தால் நாம் அடையக்கூடிய பயன் அளவிடற்கரியது. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம்.
குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஓம் சக்தியே. பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம். ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ. ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற. ஓம் ஓம் சக்தியே. இயற்கை தெய்வங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.